நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள வாழை மரத்தை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்டு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் உள்ள வாழை மரத்தை தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்க்குற வந்து இது வந்து நாட்டு வாழை மரம். இது வச்சு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இப்போ தாருமே காயுமே கொஞ்சம் நல்லா விளைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாருமே நமக்கு வந்து 2 மரமே ஒரே டைம் தான் வச்சோம். இதுவுமே வந்து தார் போட்டுருச்சு. ஸோ இது இல்லாமல் இந்த 2 வந்து செவ்வாழை. இது வச்சு ஒரு 3 மாதம் பக்கத்தில் ஆயிருக்குது. இது வந்து இப்போ தான் சின்னதாக வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்மகிட்ட அடுத்து மட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மரமும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து மட்டின்னு சொல்லியிருந்தாலும் அதான் இந்த வாழைத்தாரு. இது வந்து பழம் வந்து சின்ன சின்ன பழமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எல்லோ கலர்லையும் கருப்பு கலரில் புள்ளி புள்ளியாக இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து பழம் பழுத்த பிறகு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க, நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து சளி பிடிக்காது அப்படிங்கிறக்காக சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது இதுவுமே ஒரு கற்பூரவள்ளி தான். ஸோ இதுவுமே நமக்கு வந்து தாறு பிடிச்சி ஒரு 3 மாதம் பக்கத்தில் ஆயிடுச்சு. இதுவும் கற்பூரவள்ளி. ஸோ இது இல்லாமல் பின்னாடி மரம் இருக்குது, வாங்க பார்த்துருவோம். ஸோ இந்த வாழை மரம் இப்போ தான் நமக்கு வந்து பூ பூத்திருக்கு. இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பூவே வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதுவுமே இன்னும் தாறு போடும், வெயிட் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் பின்னாடியுமே 2 நல்லா வளர்த்தியாக பெரிய மரம் இருக்குது. ஸோ இந்த 2 மரமும் இன்னும் வந்து பூக்கலை. இன்னும் ஒரு 10-20 நாளில் அதுவுமே பூக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வச்சு நாளாயிருச்சு. ஸோ இது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் ஒரு 2-3 வாழைத்தாருமே நம்ம எடுத்துட்டோம். நல்லா பெரிய பெரிய தாராக வந்து நாட்டு வாழை மரம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்துட்டோம். எடுத்து இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ஒரு வாழை மரம் வச்சுருந்தோம், அதை எடுத்துட்டோம், பொங்கலோட எடுத்தோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து கண்ணுமே நம்ம ஒரு 2 கன்று வந்து நட்டி வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து வாழை மரம் வந்து நிறைய வாழை மரம் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம். ஆனால் அது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா வந்து ஒரே ஆளாக உட்காந்து எல்லாத்துக்கும் உரம் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதனால நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து மரத்தை வந்து குறைச்சிட்டு தான் இருக்கேன். வாழை மரத்தை மட்டும் குறைச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொன்று, நம்ம தோட்டத்தில் வந்து வாழை மரத்துக்கு எல்லாமே வந்து சாணி உரம் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை தாண்டி கெமிக்கல் உரம் இது வரைக்கும் இன்னும் போடலை. அப்படி போடுறதுனால நமக்கு வந்து சாணி உரம் மட்டும் போடுறதுனால வாழைத்தாருமே சீப்புமே ஒரு 4 சீப்பு 5 சீப்பு வரைக்கும் தான் பிடிக்கும். ஆனால் நமக்கு வந்து எல்லாமே இயற்கையான பழமாக கிடைச்சிரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து மாட்டுச்சாணம் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமே நம்ம வந்து வைக்கிற அடுத்தடுத்த தார் வந்து நம்ம எடுக்கிறதையுமே நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் டவுட்டுக்கு எடுத்தாங்க அவங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.